ஓகே மேடம், யூ கேரி ஆன். நாங்க கிளம்புறோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. நாங்க சென்னையில் இருக்கிற எக்ஸல் குரூப் ஆஃப் கம்பெனில இருந்து வரோம். இவர் பேர் குமார், என் பேர் சிவா. மேடம், ஓகே பார்க்கலாம். ஏண்டா எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லிட்டு போறீங்க. எங்கேந்திரா நீங்களாம் வரீங்க? சக்தி, சக்தி, மீட்டிங் டைம் ஆச்சு. கம் லெட்ஸ் கோ. சக்தி, சக்தி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? சக்தி, நீ டெல்லிக்கு வந்து எவ்வளவு இயர்ஸ் ஆகுதுன்னு தெரியும்ல. நீ இந்த ஊருக்கு வரும்போது உனக்கு ஹிந்தி சுத்தமா தெரியாது. ஆனா இப்போ இவ்ளோ ஃப்ளூவெண்டா இவ்ளோ அழகா பேசுற. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட மாறவே இல்ல. அது சிவான்ற பேரை கேட்டாலே நீ பயங்கரமா அப்செட் ஆற. அது மட்டும் இல்ல, நம்ம ஆபீஸ்க்கு சிவான்ற பேர்ல ஒர்க்குக்கு ஜாயின் பண்ண வந்தா கூட அவங்க அப்ளிகேஷனே நீ ரிஜெக்ட் பண்ணிடுற. அப்படி என்னதான் இருக்கு அந்த சிவான்ற பேர்ல? அது உணர்வுகள் மகி, வார்த்தைகளால சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலும் அதை புரிஞ்சுக்க முடியாது. சக்தி, இப்ப நீ பேசுறதா எனக்கு புரிய மாட்டேங்குது. இதே உன்னால புரிஞ்சுக்க முடியல, உணர்வுகள் இருந்து வெளிப்படுற வார்த்தைகள் உன்னால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஹலோ, சரி ஓகே, நான் உடனே வரேன். என்னாச்சு சக்தி? நான் உடனே கிளம்பணும் மகி. என்னாச்சு? நான் வந்து சொல்றேன். மீட்டிங் ஹாஃப் வே த்ரூல இருக்கு. அதை விட இது அவசரமான விஷயம். நான் போயிட்டு வந்து பாத்துக்கிறேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ், கம் இன். உட்காருங்க. மேடம், மேடம் என்னாச்சு மேடம்? எதுக்கு என்ன வர சொன்னீங்க? பதட்டப்படாதீங்க, முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க மேடம், என்ன பிரச்சனை? உங்க பையன் படிப்புலயும் ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட். ஆனா ஆனா என்ன மேடம்? கோவத்திலயும் ஃபர்ஸ்டா இருக்கானே. மேடம், எனக்கு புரியல. இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல, 10 ஸ்டூடெண்ட் அடிச்சிருக்கான். உங்க பையனுக்கு நிறைய கோவம் வருது. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரான். இவன் கோவத்துல அடிக்கிறானோ இல்ல விளையாட்டுத்தனமா அடிக்கிறானோ, ஆனா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா நாங்க தானே மேடம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். எதுக்குடா அடிச்சுன்னு கேட்டா வாயே திறக்க மாட்டேங்கிறான். நீங்க தான் மேடம் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். தினமும் உங்க பையன் அடிக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சண்டை போடுறாங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுது. சாரி டு சே திஸ். ஒண்ணு நீங்க அவனை கண்டிச்சு வைங்க, இல்லன்னா நாங்க டிசி கொடுத்துடுறோம். நீங்க வேற ஸ்கூல்ல பாத்துக்கோங்க. மேடம், சாரி மேடம். இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரு வாட்டி எனக்காக மன்னிச்சு விட்டுருங்க ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம். ஓகே, உங்களுக்காக இந்த ஒரு முறை விடுறேன். இன்னொரு முறை இப்படி நடந்தது அப்புறம் நீங்க என் மேல வருத்தப்பட்டு எந்த யூஸும் கிடையாது. தேங்க்யூ மேடம். இப்போ புகழ் எங்க இருக்கா? டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ என்ன பெரிய ரவுடியா?
ஸ்கூல் எதுக்கு ஒரு ரவுடித்தனத்தை காட்டிட்டு இருக்க? உனக்கு யார் அடிக்க சொல்லி கத்து கொடுத்தது? கூட படிக்கிற பசங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பகைச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? எதுக்காக நீ அவங்கள அடிச்ச? இங்க பாரு புகழ், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதுக்கப்புறம் அம்மா சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என் மிஸ் சொன்னா மட்டும் என்ன இப்படி திட்டுறீல்ல? என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்களா? என்னடா சொல்ற? என்ன நடந்துச்சு? இது திட்டுறதுக்கு முன்னாடியே கேட்டிருக்கணும். சரி சொல்லு. அடிச்சேன்னு சொல்றீங்களே, எதுக்கு அடிச்சேன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கும் தெரியுமா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்னு. ஆனா அவங்க தான் என்ன ஃப்ரெண்டாவே பாக்குறது இல்ல. எப்ப பார்த்தாலும் என்ன டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு டீஸ் பண்றாங்க? அவங்க டெய்லி அப்பா கூட ஸ்கூலுக்கு வராங்களா, அப்பா கூட வீட்டுக்கு போறாங்களா, அவங்க அப்பா தான் எல்லாமே வாங்கி தராங்களா. இது சொல்லி சொல்லி என்ன கிண்டல் பண்றாங்கம்மா. நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருக்குது, அதனால தான் அடிச்சேன். எனக்கு அப்பாவை பத்தி பேசினா பிடிக்காதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சு பேசுறாங்க, அதனால தான் அடிச்சேன். இதுக்கு மேல பேசினாலும் அடிப்பேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இங்க கூடி இருக்கிறது எதுக்குன்னா, சக்தி ஃபவுண்டேஷன் மூலமா சிவா சார் ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிட்டு இருக்காரு. அவரை கௌரவப்படுத்துறதுக்காக தான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன். நான் ரொம்ப பேசி போர் அடிக்க விரும்பல. சிவா சாரை மேடைக்கு கூப்பிடுவோம். மிஸ்டர் சிவா, ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். சிவா சாரை பத்தி சொல்லணும்னா அவர் சாதாரண மனுஷனே இல்ல. நம்ம எல்லார் மனசையும் கவர்ந்த ஒரு ஹீரோவா இருக்காரு. நானும் என் லைஃப்ல எவ்வளவோ பணக்காரங்களை பார்த்திருக்கேன். எல்லாருமே தன்னோட பேஷன்ல தான் கவனமா இருப்பாங்க, தன்னோட பிசினஸ் அச்சீவ் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஆனா சிவா சார் இந்த சின்ன வயசுலயே சக்தி ஃபவுண்டேஷன் ஒன்னு ஓபன் பண்ணி பொது சேவையில ஈடுபட்டு எல்லாருக்கும் நல்லது செய்றாரு. இந்த மனசு எல்லாருக்கும் வந்துராது. எதுக்கு தேவையில்லாத புகழ்ச்சி எல்லாம்? இது அவரோட தன்னடக்கத்தை காட்டுது. அதனாலதான் இன்னைக்கு அவரு நம்ம முன்னாடி ஒரு ஹீரோவா நிக்கிறாரு. இப்போது நம்ம கமிட்டி தலைவர் சிவா சாருக்கு யங் அச்சீவர் அவார்டை வழங்குவார். Congratulations. Thank you, sir. All the best, Shiva. Thank you. Shiva, all the Thank best, you. Shiva. Wish you all success. Thank you, sir. Thank you, sir. நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நீங்க உங்க குடும்பத்தோட பல 100 ஆண்டு சந்தோஷமா வாழணும். சிவா சாரை நம்மிடையே சில வார்த்தைகளை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னை இங்கே கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். நம்ம வலது கையால செய்யற உதவி இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு வந்த உதவி எல்லாத்துக்குமே உங்க எல்லாரோட ஒத்துழைப்பு தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்க எல்லாருக்குமே
சக்தி ஃபவுண்டேஷன் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறேன். தேங்க்யூ. சார் என்ன சார் இவ்வளவு சீக்கிரம் பேச்ச முடிச்சுக்கிட்டீங்க? நீங்க எவ்வளவு பெரிய விஷயம்லாம் பண்ணிருக்கீங்க. எங்க எல்லாருக்கும் ஏதாவது கருத்து சொல்லுங்க சார். கருத்து சொல்ற அளவுக்கு நான் எதுவும் சாதிச்சிடல. இருந்தாலும் நீங்க உங்களோட கொஸ்டின்ஸை கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். உங்களுக்கு எப்படி சார் பொது சேவை செய்யணும்னு தோணுச்சு? சக்தி. தேங்க்யூ சார். மிஸ்டர் சிவா, இன்னைக்கு நீங்க தொழிலதிபராகவும் உயர்ந்து நிக்கிறீங்க, பொது சேவையிலையும் உயர்ந்து நிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? சக்தி. சரி, எல்லாருமே பொதுவா வயசானதுக்கு அப்புறம் தான் பொது சேவை அப்படி இப்படின்னு வருவாங்க. ஆனா நீங்க இந்த சின்ன வயசுலயே பொது சேவையில ஈடுபட்டிருக்கீங்க. உங்க லைஃப்ல ஏதாவது பாதிப்பு இருக்கா? அப்படி இருந்தா என்னன்னு சொல்ல முடியுமா? சக்தி. சார் என்ன சார் நீங்க எதை கேட்டாலும் சக்தி சக்தின்னு சொல்றீங்க? யார் சார் அந்த சக்தி? என் மனைவி. அவரோட மனைவியா, அதனாலதான் ஃபவுண்டேஷனுக்கு அவங்க பேரை வச்சிருக்காரு. சார் அப்போ உங்க ஒய்ஃப் சொல்லி தான் இதெல்லாம் செய்றீங்களா சார்? எஸ், என்னோட ஒய்ஃப் சக்தி தான் என்னோட எல்லா நல்லதுக்குமே காரணம். அவளை மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவ தைரியமானவ, சுயநலம் இல்லாதவ, கொடுக்கிற குணம் இருக்கிறவ. அவளை பத்தி சொல்லணும்னா இந்த ஒரு நாள் போதாது. கடவுள் சில நேரங்கள்ல ஒரு அற்புதமான பிறப்பை கொடுப்பாராம். அதுவும் அந்த பிறப்பு பெண்களா தான் இருக்குமா. அப்படி ஒரு பிறப்பு தான் என்னோட சக்தி. பிரமிப்பு நிறைஞ்சவ. அவ பேருக்கு ஏத்த மாதிரியே என்னோட சக்தி. சூப்பர் சார். சிவா சார், உங்க ஒய்ஃப பத்தி இவ்ளோ பெருமையா சொல்றீங்களே, அவங்களையும் மேடைக்கு கூப்பிடுங்க, எல்லாரும் பார்க்கட்டுமே. பாக்குறது மட்டுமா, அவங்களுக்கும் ஒரு அவார்டு கொடுக்கணும். சிவா சார், உங்க மனைவியை மேடைக்கு கூப்பிடுங்க. உங்க ஆசை நியாயமானதுதான். ஆனா உங்க ஆசையை நிறைவேற்ற முடியாத நிலைமையில நான் இருக்கேன். சார் என்ன சார் சொல்றீங்க? என் மனைவி உயிரோட இல்ல. She is no more. என் மனைவி சக்தி என்ன தனியா விட்டுட்டு போயிட்டா.
டேய் படிக்கிற புக்கை இப்படிதான் தூக்கி போடுவியா? எடுத்து வைடா. உங்களுக்கு தேவைனா நீங்களே எடுத்து வச்சுக்கோங்க. சக்தி, என்ன ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல உட்காந்துக்கிட்டு சைலண்டா இருக்கீங்க? புகழ், வாட் ஹேப்பன் புகழ்? ஷர்ட்லாம் கிழிஞ்சிருக்கு. என்னாச்சு சக்தி? கிழிஞ்சது அவன் ஷர்ட் மட்டும் இல்ல, என்னோட மானமும் தான். வாட் ஹேப்பன்? என்னாச்சுன்னு அவன்கிட்டே கேளு. புகழ் சாப், அப்படி என்ன நடந்துச்சு? என்னை பத்தி புகர் சொன்னாங்கல்ல, அவங்க கிட்டே கேளுங்க. ஓகே புகழ், யூ ரிலாக்ஸ், கூல் டவுன். சக்தி இஸ் ஜஸ்ட் a small kid. என்ன நடந்துச்சு நீயாவது சொல்லு. ஸ்கூல்ல கூட படிக்கிற பசங்களை அடிச்சிட்டு வந்திருக்கான். ஐயோ, வாட் ஹேப்பன்? அது அவன்கிட்டே கேளு. கியா சாப், எதுக்கா ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சீங்க? அங்க யாராவது உங்களை அடிச்சாங்களா? இல்ல. Then why did you hit them? அவங்க என்ன பிடிக்காத விஷயத்தை பத்தி பேசினாங்க. கோவம் வந்துச்சு, அடிச்சேன். புகழ், அப்படி என்ன பேசுனாங்க? எனக்கு அப்பா இல்லன்னு கிண்டல் பண்ணி பேசினாங்க. அதனால தான் அடிச்சேன். நீங்களே சொல்லுங்க அங்கிள். எனக்கு தான் அப்பா பத்தி பேசினா பிடிக்காதுல்ல. அது எல்லாருக்குமே தெரியும்ல. அப்புறம் எதுக்கு அவங்க அதே பேசுறாங்க? அப்ப எனக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க அங்கிள், நான் கோவப்பட்டது தப்பா? நீங்க கோவப்பட்டது தப்பு இல்ல. ஆனா இந்த வயசுல நீங்க இவ்ளோ கோவப்படுறது தப்பு மாதிரி தானே தெரியுது புகழ். அங்கிள், நான் சின்ன பையனே, புரியாத மாதிரிலாம் பேசாதீங்க. பிடிக்காத விஷயத்தை செஞ்சா யாரா இருந்தாலும் கோவம் வரதா செய்யும். புகழ், நீ உன் வயசுக்கு மீறி பேசுற. உனக்கு உன் அப்பாவை பத்தி என்ன தெரியும்? என்னவோ அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. அதுதான் நானும் சொல்றேன். எனக்கு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்கவும் வேணாம். மொத்தத்தை அவரை பத்தி யாருமே பேசாதீங்க. எனக்கு பிடிக்கல. ஏய், அப்படிலாம் பேசாதடா. உங்களுக்கு நான் இப்படி பேசுறது பிடிக்கலன்னு தானே என்ன பேசாதேன்னு சொல்றீங்க. நீங்க அவரை பத்தி பேசினா எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல, என்ன விட்டுடுங்க. புகழ், புகழ், ஏய் புகழ், புகழ், ஏய் புகழ். திமிர பாத்தியா அவனுக்கு? சக்தி ப்ளீஸ் ரிலாக்ஸ். நான் ரிலாக்ஸா தான் இருக்கேன் மஹி. ஆனா அவன் இந்த வயசுல இவ்ளோ கோவப்படுறான். அந்த கோவம் கூட அவன் அப்பா மாதிரியே தான் இருக்கு.